ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ வீடியோ வந்து கொஞ்ச நாள் போட முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து போயிட்டதுனால வீடியோ வந்து போட முடியல. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ அதான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து எதுக்கு ப்ரோ பைத்தான் படிக்கணும், ஸோ அதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும், நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வச்சு சின்ன டெமோ, ஸோ பைத்தான் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ தான் இது. ஸோ இதை விட நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஒரு நார்மல் டிவி தான், ஒரு ஸ்மார்ட் டிவிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மல் டிவி தான். இது வந்து நான் வாய்ஸ் கமாண்ட் வச்சு இந்த டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்த்துடலாம். இப்போ வந்து டிவி ரிமோட் வந்து என் கையில் தான் இருக்குது. ஸோ இதில் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நான் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மூவ் ஃபார்வர்ட். Moving forward. ஸோ ரிமோட் என் கையில் தான் இருக்குது, நான் எதுவும் நினைக்கல. Decrease volume. Decreasing volume. Increase volume. Increasing volume. Previous channel. Moving backwards. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்கிற இந்த லேப்டாப் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம பைத்தான் கோட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணலாம், இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ அவங்க வந்து ரீச் பண்ணோம். சரி வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம டிவியை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்மக்கிட்ட 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ டிவியை கண்ட்ரோல் பண்ணோன்னா டிவிலே பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளால் சேனல் மாற்ற முடியும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம டிவி பட்டனில் போய் பண்ண முடியும். ஆனால் அதை நம்ம ஒயர்லெஸ்ஸாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இல்லாமல் டிவியில் கை வச்சோன்னா கண்டிப்பாக வீட்டில் கொண்டுருவாங்க. அதனால நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அடுத்த நம்மளுக்கு இருக்க பாசிபிலிட்டி என்னென்னா, டிவி ரிமோட் வச்சு நம்மளால் டிவியை கண்ட்ரோல் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ ரிமோட்டில் கை வச்சா ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆக போகிறதில்ல, நம்ம புது ரிமோட் கூட வாங்கிக்கலாம். ஸோ ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சால் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரிமோட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஐசி தனியாக இருக்கும். ஸோ ஒரு பட்டனுக்கும் தனித்தனி கோடு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் ஆச்சுன்னா அந்த ஐசி வந்து அந்த பட்டனுக்கான கோடை வந்து ஐஆர் டிரான்ஸ்மீட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்மீட்டர் வழியாக நம்மளுக்கு அந்த கோடு வந்து ஏரில் வந்து பாஸ் ஆகும். ஐஆர்னால் ஒன்றும் இல்லை, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ அந்த ரேடியேஷனில் வந்து நம்மளுக்கான அந்த எந்த பட்டன் அழுத்தினோமோ அந்த பட்டனுக்கான கோடு வந்து ஏரில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிவியில் வந்து ஐஆர் ரிசீவர் இருக்கும். ஸோ அந்த ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ணி அது அந்த கமாண்ட் அதில் இருந்துச்சுன்னா அந்த கமாண்டுக்கான வேலையை வந்து அந்த டிவி வந்து என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்மளால் டிவியை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ரெப்ளிகேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீகோட் பண்ணணும். ஸோ ஒரு பட்டனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு அதுக்கு தான் Arduino வந்து தேவைப்படும். ஸோ Arduinoன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ Arduinoங்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதில் வந்து தனியாக பின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்புட் பின்ஸ், அவுட்புட் பின்ஸ் இருக்கும். அது வந்து அனலாக் பின், டிஜிட்டல் பின் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி நம்மளால் டீகோட் பண்ண முடியும்னு நம்ம வச்சுப்போம். அதுக்குன்னு தனியாக கோட் அதில் அப்லோட் பண்ணி டீகோட் பண்ணலாம். ஸோ டீகோட் பண்ண கோடை திருப்பி நம்ம சென்ட் பண்ணணும். அதுக்கும் நம்ம Arduino வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ Arduino வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. அந்த Arduino போர்டில் நீங்கள் எந்த கோடை அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒர்க்கை வந்து அந்த Arduino கரெக்டாக பண்ணும். ஸோ அதுக்கு தான் Arduino யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றும் வந்து வேஸ்ட்டாகலாம் போகாது. அப்புறம் வந்து நம்ம அந்த கோடை வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கோடை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம Arduino யூஸ் பண்ணோம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ Arduino அந்த கோடை சென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் இருக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த பட்டன் அழுத்தினா அந்த கோடு சென்ட் ஆகணும் அப்படிங்கிறதா ரிமோட்டில் இருக்க கான்செப்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம பைத்தான் என்ன வேலை பண்ணுது, பைத்தான் இன்னும் வரலேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்மள பைத்தான் கான்செப்டே வருது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து அந்த ட்ரிகரை வந்து பண்ண போகிறோம். எப்படின்னா, நான் மூவ் ஃபார்வேர்டுன்னு சொன்னேன்னா ஃபார்வேர்டுக்கான பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி நடக்கும்னு வச்சுப்போமே. மூவ் ஃபார்வேர்டுன்னு சொன்னோன்னா ஃபார்வேர்ட்
போகணுன்னா அதுக்கான ஒரு கோடு இருக்கும், நம்ம டீகோட் பண்ண கோடு இருக்கும்ல. ஸோ அந்த கோடு வந்து சென்ட் பண்ணணும். பேக்வேர்டுன்னு சொன்னோன்னா அந்த கோடு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பைத்தான் வந்து Arduino கூட கம்யூனிகேட் பண்ண போது அதுக்குன்னு தனியாக மாடியூல்ஸ் பைசீரியல்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். சரி, ஓகே, ரொம்ப பேசிவிடும், இதுக்கப்புறம் பேசினா நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ நம்ம டேரெக்டாக போய் எப்படி பண்ணுவோங்கிறத பார்த்துடலாம். சொன்னால ஐஆர் ரிசீவர்னு ஒன்று டிவியில் இருக்குன்றது. ஸோ இதுதான் அந்த ஐஆர் ரிசீவர். இது நான் சொன்ன மாதிரி பழைய டிவியில் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து பழைய டிவிடி பிளேயரில் கூட இருக்கும். ஸோ ஐஆர் ரிமோட் வச்சு நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, ஸோ எல்லா ரிமோட்டும் சொல்ல முடியாது. ஸோ இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ரிமோட் முன்னாடி ஒரு எல்இடி மாதிரி இருந்ததுன்னா அதோட ரிசீவரில் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ இது ஐஆர் ரிசீவர். இதோட டேட்டா ஷீட் படி பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் பின் வந்து டிஜிட்டல் அவுட்புட். ஸோ இங்கே தான் நம்ம சிக்னல் வரும். சென்ட்ரல் பின் வந்து கிரவுண்ட், அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற பின் வந்து விசிசி, அதாவது 5 volts நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் ப்ரெட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெட் போர்ட் கனெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ரெட் போர்ட் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஹோல்ஸுமே வந்து, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே வந்து ஒரே லைனில் கனெக்டாக இருக்கும். ஸோ சீரீஸில் கனெக்டாக இருக்கும். அடுத்த லைனில் இருக்கிறது சீரீஸில் கனெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஹரிசாண்டலாக கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை Arduino கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ Arduinoங்கிறது இதான் Arduino. ஸோ இதில் இருக்கிற இந்த சிப்பு தான் வந்து அந்த Arduinoவில் இருக்கிற ப்ராசஸர், ஸோ இல்லை கண்ட்ரோலர். ஸோ இதில் இருக்கிற பின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் டிஜிட்டல் பின்ஸ், இங்கே அனலாக் பின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிசீவரில் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற லெஃப்ட் சைட் பின் வந்து விசிசி 5 volts வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே கொடுத்துட்டு 5 volts வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Arduinoவில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ எங்கே பார்த்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இருக்குது 5 volts. ஸோ 5 volts தெரியும்னு நினைக்கிறேன், பிளர் ஆகிடுச்சு. ஸோ 5 volts இங்கே இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 5 volts வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 volts கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் பின் வந்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ மிடில் பின் எடுத்து கிரவுண்டு வந்து நம்மளுக்கு இங்கேயும் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். நான் இங்கே வந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற பின் வந்து டிஜிட்டல் பின். ஸோ இங்கே தான் நம்ம சிக்னல் வரும். இதுதான் நம்ம டீகோட் பண்ணணும். நான் அது வந்து D12 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் D12ன்னு சொல்கிறேன்னா நம்ம D12 டீகோட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த போர்டை வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மைக்ரோ USB இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து லூசுத்தனமாக என்ன பண்ணி விட்டேன், அதை வந்து பெரிய கதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோடு வந்து பார்த்துடலாம். ஸோ கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இந்த கோடு வந்து நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் GitHubல அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கோடு வந்து நம்ம Arduino போர்டில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மைக்ரோ USB வந்து இருக்கும். ஸோ மைக்ரோ USBனா ஒன்றும் இல்லை, நம்ம MP3 பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போட்டு தருவாங்க, அந்த போர்ட் வந்து இருக்கும். நான் ஆக்சுவலாக அந்த போர்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் இருந்தது வீட்டில். ஸோ லாக்டவுன் அப்போ வந்தப்போ ரொம்ப கடுப்பாக இருந்தது. சரி Arduinoவில் ஒரு பிளிங்க் ப்ராஜெக்டாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இதை சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்டே இருக்கிற USBயை போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு பின்னு மட்டும் கட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 5 பின்னு தான் இருக்கும். ஆக்சுவலாக 6 பின்னு இருந்திருக்கணும், ஒரு பின்னு கட் ஆகிடுச்சு. ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதானா வேஸ்ட் ஆச்சான்னு நினச்சேன். கடைசியில் அப்புறமா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது எப்படியும் வந்து ஒரு ஐசி கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஐசியில் டேரெக்டாக வந்து சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே பார்க்குறது வந்து அதுதான். இங்கே வந்து கீழே வந்து ஐசி இருக்கும், அதில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அந்த கனெக்ஷன் எப்படி பண்ணணுன்றது நான் வேறு ஏதாச்சும் வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ நம்மளோட கோடு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் லேப்டாப்பில். சீரியல் மானிட்டர்னால் ஒன்றும் இல்லை, இந்த போர்டில் வந்து எந்த டிஸ்பிளேவும் இல்லை, எந்த எல்இடி எதுவுமே இல்லை. ஸோ எல்இடி ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து கோடெலாம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டிஸ்பிளே எதுவும் இல்லை. இதுக்கான அவுட்புட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், இது ஒர்க் ஆகுதான்னு தெரியணும்னா நம்ம லேப்டாப்பில் வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா டெமோக்கு ஏசி ரிமோட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏசி ரிமோட்டில் நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த பட்டனுக்கான கோடு வந்து நம்மளுக்கு வரும் கரெக்டாக. ஸோ இதுதான் அந்த Arduino டீகோட் பண்ண வேல்யூ. ஸோ இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு எந்த பட்டன்லாம் நம்ம வந்து திருப்பி சிமுலேட் பண்ண போகிறோமோ, ரெப்ளிகேட் பண்ண போகிறோமோ அந்த பட்டனோட வேல்யூலாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை நம்ம திருப்பி சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டீகோட் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன்ஸ் அப்புறம் அதோட கோடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ
சென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஐஆர் சென்டர் வந்து தேவைப்படும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது தான் ஐஆர் சென்டர். ஸோ ஐஆர் சென்டரும் நார்மலாக எல்இடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பு மாதிரி சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் எல்இடி. ஸோ நார்மல் எல்இடி, இது வந்து ஐஆர் எல்இடி. ஸோ இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா தெரியும். கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவில் தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு தான் இது. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களோட எல்இடி ஹரிசாண்டலாக வச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருசாக இருக்கிறது, ஸோ எல்இடிக்குள்ளே பெருசாக இருக்கிற டெர்மினல் வந்து நெகட்டிவ், சின்னதாக இருக்கிற டெர்மினல் வந்து பாசிட்டிவ். எல்லா எல்இடியிலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. போனோமா, எடுத்து இப்படி பார்த்தோமா, இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஹேக் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டருக்கான சிக்னல் சர்க்கியூட் வந்து பார்த்தலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி பண்ண போகிறோன்னா, நெகட்டிவ் வந்து கிரவுண்டு, பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு எந்த டிஜிட்டல் பின்னில் வேணுமோ அந்த டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் த்ரெட் போர்டில் போட்டு நெகட்டிவ் வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் பின். ஸோ இதோட பாசிட்டிவ் வந்து நான் டிஜிட்டல் D10 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சர்க்கியூட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இது டிரான்ஸ்மிட்டர் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இதுக்கான கோடு வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கோடு வந்து லேப்டாப்பில் இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோ போடலாமா, இல்லை நம்ம கோடிங் மட்டும் வீடியோ போடலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் சொல்ல சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கோடு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெற்றிகரமாக அப்லோட் ஆகியாச்சு. இப்போ நான் சீரியல் மானிட்டர் வச்சு ஏதாச்சும் ஒரு நான் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இப்போ நான் ஏதாவது ஒரு நம்பர் அனுப்பிச்சேன்னா அந்த நம்பர் வந்து சென்ட் ஆகும். ஸோ சென்ட் ஆகுது நம்மளுக்கு தெரியும். ஐஆர் டிரான்ஸ்மிட்டரில் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஹேக் இருக்குது. நம்மளால் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் வந்து கேமராவில் பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு நம்பர் சென்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் வந்து லைட்டாக க்ளோ ஆகிறது தெரியும். அப்படின்னா நம்ம சர்க்கியூட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஸோ டிவி ஆனில் இருந்தால் இன்னொரு டிவியில் வந்து மாறிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து அர்டுயினோவில் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பைத்தானுக்கு போய் நம்ம பைத்தான் வேலையை வந்து பார்க்கணும். ஸோ பைத்தானில் தான் வந்து சீரியஸான எல்லா ஒர்க்கும் வந்து பைத்தானில் தான் நடக்குது. ஸோ ஓகே, ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட பைத்தான் கோட். ஸோ இங்கே வந்து நம்ம சீரியல் அப்படிங்கிற மாடியூல் வச்சு தான் நம்மளோட பைத்தான் கூட, அதாவது அர்டுயினோ கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக கமாண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து Fன்னு அனுப்புனேன்னா நம்மளோட அர்டுயினோ வந்து ஃபார்வர்டு அப்படிங்கிற கமாண்டை வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் வந்து சென்ட் பண்ணோம். அப்புறம் வந்து Dன்னு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஏன்னு ப்ரெஸ் பண்ணோன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இது தான் நடக்குது. அப்புறம் இது வந்து ஒரு மாடியூல் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு பைத்தான் கோடில் வந்து நான் வந்து வாய்ஸ் கமாண்ட் வந்து இது கூட மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்வர்டுன்னு சொன்னோன்னா D வந்து ப்ரெஸ் பண்ணு அப்படிங்கிறது இந்த ஐஆர் சென்ட் அப்படிங்கிற மாடியூல் வந்து நம்மளுக்கு அர்டுயினோக்கு கம்யூனிகேட் பண்ணி அர்டுயினோ வந்து ஐஆர் சிக்னல் வந்து சென்ட் பண்ணும். கேட்க காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் வந்து நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த கோடு வந்து கொஞ்சம் பெரிய கோடு, ஏற்கனவே வந்து 12 நிமிஷத்துக்கு மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் 20 மினிட்ஸ் போயிடும். ஸோ இப்போதைக்கு இந்த கோடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து வாய்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கமாண்ட்ஸை வந்து நம்ம அர்டுயினோ கூட கம்யூனிகேட் பண்ணி, ஸோ அர்டுயினோ அதுக்கேற்ற மாதிரி கமாண்ட்ஸை வந்து ஐஆர் சிக்னலில் டிவிக்கு சென்ட் பண்ணோம். ஸோ டிவி வந்து நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம வந்து டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காக வந்து நிறைய பேர் வந்து பைத்தான் டுட்டோரியல் சீரிஸ் வந்து பார்த்துருப்பாங்க, என்னென்னே தெரியாமல் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து காமிச்சோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டேன். ஸோ இதே மாதிரி வீடியோலாம் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து ஃபுல்லாக கோடிங்கே போடலாமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் முடிஞ்சால் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye from